நாங்கள் வந்து அலைபேசி தாரோம். எவன்டா கட்டு போகிறான்? நான் செல்ஃபோன் கட்டு கொண்டா அவர் எத்தனை பேர் அங்கே இருக்கான்? ஹலோ ஜெயலலிதா, தண்ணி வரலன்னு பேச முடியுமா? குடிச்சிட்டு புருஷன் எங்கே கிடக்கிறான்னு பேசி கண்டுபிடிச்சிட்டு அந்த ஸ்கூட்டியில் போய் தூக்கிட்டு வர்றதுக்கு பயன்படுது. தமிழர்களையும் தமிழகத்தையும் அப்புறம் தலைமுறை வைக்கலாம். முதல்ல உங்க அமைச்சர் எம்எல்ஏக்களை கொஞ்சம் நிமிர வைங்க. காலில் விழுந்து கும்பிட்டா கூட சரி பதவியை கொடுத்துச்சு இதை விழுந்துட்டு போறான்னு கார் சக்கரத்தில் விடுறான். என்னைக்கு ஏத்தி மண்டனை சாங்க போறானோ தெரியல. மறுபடியும் ரெட்டடைக்கு போனீங்கன்னா கை அதுவா சுருங்கி குஷ்டமாய்க்கும் பார்த்துக்க. ஐயா கலைஞர் சொன்னதைத்தான் செய்வோம், செய்வதைத்தான் சொல்லுவோம். நீங்க ஜெயிலுக்கு போகணும் எங்கிட்ட சொல்லவே இல்லையம்மா, ஏமா போனீங்கன்னா பதில் இல்லை. வந்த உடனே நான் முடிவேன். ஏன் திறந்தது நான் தான், ஜாவி என்கிட்ட தான் இருக்கு. 50 வருஷமா புடுங்காத ஆணியே நீ புதுசா புடுங்க போறீங்களா? இங்க வாங்க, இங்கிட்டு வாங்க. ஐயா 94 வயசுல நம்ம வீட்டுல ஒரு தாத்தா இருந்தா என்ன வேலை கொடுப்போம்? படுக்க வச்சிருவாங்க. தமிழரின் அரசியல் வரலாற்றில் இது ஒரு எழுச்சி மிகுந்த புரட்சிகரமான காலம். இது ஒரு மாற்றத்திற்கான காலம். வழக்கமான ஒரு தேர்தலாக இதை பார்க்க முடியாது. 600 ஆண்டு காலமாக எமது மண்ணை ஆட்சி செய்து அதிகாரத்தை செலுத்தி மண்ணின் வளத்தை கெடுத்து சுரண்டி கொளுத்து மக்களின் நலத்தை கெடுத்து ஊழல் லஞ்சத்தில் திளைத்து பெருத்த பூதங்களாக இருக்கிற இந்த திமுக அதிமுக என்கிற 2 பெரும் கட்சிகளின் ஆட்சியை தூக்கி வீசுகிற ஒரு புரட்சிகரமான காலம் இந்த தேர்தல் களம். என் அன்பிற்குரிய சொந்தங்களே, என் அருமை தம்பி தங்கைகளே, உயிருக்கினி எனது உடன் பிறந்தவர்களே, பல்வேறு நாடுகளில் அடிமையாக இணைந்த இனத்தின் மக்கள் அரசியல் செய்து உரிமையை மீட்டார்கள். ஆனால் 50 ஆண்டுகளாக இன மக்கள் உரிமை இழந்த அடிமையாக வாழ்வதற்கு அரசியல் செய்து கொண்டிருக்கிற ஒரு அவலம் இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு மனிதனின் அடிப்படை தேவையை கூட நிறைவேற்றிக் கொள்ள முடியாத, உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம் என்கிற இந்த அடிப்படை வசதியை கூட நிறைவேற்றிக் கொள்ள முடியாத வறுமை ஏழ்மை நிலையில் நமது மக்கள், நமது இனம் நின்று கொண்டிருக்கிறது. இலவசமாக அரிசி தந்தால் தான் அதை வாங்கி சாப்பிட்டு வாழ முடியும் என்ற வக்கற்ற நிலையில் நமது மக்கள். குடிக்க நீரோ, படிக்க கல்வியோ, படித்தால் வேலையோ, நடக்க பாதையோ, எரிக்க மின்சாரமோ ஏதுமற்ற நிலையில் இன்னும் இலவசங்களுக்கு கையேந்தி நிற்கிற இழிவான நிலையில் நாம் நிறுத்தப்பட்டிருக்கிறோம். இந்த நிலையில் இருந்து மாற்றுவதற்கு வரலாறு தந்திருக்க வாய்ப்புதான் இந்த தேர்தல். இதை படித்த இளைஞர்கள், நான் பெரிதும் நேசிக்கின்ற எனது தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஒருவன் வாக்கு செலுத்தி இந்த மாற்றத்தை கொண்டு வர முடியுமா என்கிற எண்ணத்தை முதலில் தூக்கி எறிய வேண்டும். நம்மால் திமுக அதிமுகவை வீழ்த்திவிட முடியுமா என்கிற எண்ணத்தை முதலில் கைவிட வேண்டும். அறிவார்ந்த எனது சொந்தங்களே, இந்த உயரம் அம்மையார் ஜெயலலிதாவிற்கு, ஐயா கலைஞருக்கு இந்த உயரம் யார் கொடுத்தது? நாம் கொடுத்ததுதான். இந்த ஒற்றை விரலால் நாம் கொடுத்த உயரம்தான் இந்த பதவி, இந்த அதிகாரம், இந்த உயரம், இந்த புகழ், இந்த செல்வாக்கு. இதை புரிந்து கொள்ள வேண்டும். முடியாது என்பது கிடையாது. எதுவும் சாத்தியத்திலிருந்து உலகத்தில் பிறப்பதில்லை, தேவையிலிருந்துதான் பிறக்கிறது. எனவே தேவையே கண்டுபிடிப்பின் தாய் என்கிறான். வெறுங்காலோடு நடந்தோம், கண்ணு அழுத்தியது, முள்ளு குத்தியது, வெயில் சுட்டது, செருப்பை கண்டுபிடித்தோம். தேவை கண்டுபிடித்தது. இந்த அரசியல் தேவையா தேவையில்லையா? ஊழல் பிடிக்கல, லஞ்சம் பிடிக்கல, கொலை பிடிக்கல, கொள்ளை பிடிக்கல, அடக்குமுறை ஒடுக்குமுறை இந்த தீய ஆட்சி முறை பிடிக்கல, சாதிய இழிவு தீண்டாமை பிடிக்கல, பெண்ணிய அடிமைத்தனம் பிடிக்கல, மது பிடிக்கல, எதுவுமே பிடிக்கல. இதை மாற்றணும், துடிக்கிறோம். யார் செய்வது? யார் மாற்றுவது? வானத்திலிருந்து இவரும் இறங்கி வர போறாங்களா? இல்ல. யார் வருவது? யாருடைய வேலை? சீமானுடைய வேலையா? இல்லை இங்கே வேட்பாளராக நிற்கிற அவருடைய வேலையா? நம் ஒவ்வொருவருடைய வேலை என்பதை உணர்ந்து நாம் இதை செய்ய வேண்டும். மண்ணில் புரட்சி தோன்றுவதற்கு முன்பு மக்களின் மனதில் புரட்சி தோன்ற வேண்டும் என்கிறார்கள். நல்ல கருத்தை விதைத்து விட்டால் தவறான அரசாங்கம் உருவாகாது என்று மு வரதராஜனார் சொல்றார். புரட்சியாளர் அம்பேத்கர் ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்திவிடு, பிறகு அவனே கிளர்ச்சி செய்து போராடுவான் என்கிறார். நாம் அடிமையாக வாழ்கிறோம். அதிலும் கொடுமை, அடிமையாக வாழ்கிறோம் என்பதை அறியாமல் வாழ்கிறோம். அது அதைவிட கொடுமை. அடிமையாக வாழ்வதே மிக அருமையான சுதந்திரம் என்று வாழ்கிறோம். அது இன்னும் கொடுமை, இன்னும் கொடுமை. என்ன அடிமை நீங்க கேட்கலாம். ஒருவன் தன் தாய்மொழியில் எழுத படிக்க பேச உரிமை இழந்து நிற்கிறான் என்றால் அவன் கீழான அடிமை. தமிழர் நிலத்தை தமிழர் ஆள்கிற உரிமை இழந்து நிற்கிறான். வந்தவரை எல்லாம் வாழ வைத்தான், சிக்கல் இல்லை. ஆனால் வந்தவரை எல்லாம் ஆள வைத்தான், அதுதான் பிரச்சனை. அதனால என்ன பிரச்சனை? உன் மொழி இல்ல,
உன் மொழி இல்ல, உன் காடுகள் இல்ல, உன் ஆறு இல்ல, உன் ஏரி இல்ல, உன் குளம் இல்ல, உன் குட்டை இல்ல, உன் கண்மாய் இல்ல, உன் கரணை இல்ல, உன் தாங்கல் இல்ல, ஏந்தல் இல்ல, எதுவுமே இல்ல. உனக்கு குடிக்க நீர் இல்ல, படிக்க கல்வி இல்ல, படிச்சா வேலை இல்ல, நடக்க பாதை இல்ல, எரிக்க மின்சாரம் இல்ல, உன் காடுகள் இல்ல, மலைகள் இல்ல, எதுவுமே இல்ல. உனக்கு 2 தான் இருக்கு, சாதி மதம், வெட்டிக்கிட்டு செத்தா புதைக்க சுடுகாடு. இதை தவிர எதையும் வைக்கல. முடிச்சுட்டான். இப்ப நீ எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? ஒண்ணுல இருந்து இல்ல. இப்ப நாம எங்க இருந்து தொடங்கணும்? ஒண்ணுல இருந்து இல்ல, ஒரு புள்ளியில இருந்து தொடங்கணும். உனக்கு விதை இல்ல, உன் மொழி இல்ல, தாய்மொழியை மறந்த இனம் உலக வரலாற்றில் வந்ததாக செய்தி இல்லை. இதை புரிஞ்சுக்கணும். 3000 ஆண்டுகளுக்கு முன்பு ராமாயணம் மகாபாரதம் என்ற இதிகாசங்களை தந்த சமஸ்கிருத மொழி இல்ல. 2200 ஆண்டுகளுக்கு முன்பு உயிர்களை கொள்வது பாவம் என்று போதித்தானே புத்தன், அவன் பேசிய பாலி மொழி இல்ல, செத்துருச்சு. 2300 ஆண்டுகளுக்கு முன்பு உலகத்தை முழுக்கும் வென்று தன் காலடியில் குவித்தானே அலெக்சாண்டர், அவன் பேசிய கிரேக்க மொழி இல்ல, செத்துருச்சு. உலக வரலாற்றையே மாத்தி போட்ட இயேசுநாதர் பேசிய அரமாய்க்கு மொழி இல்ல. ஆனால் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த எனது தாய்மொழி செத்துக் கொண்டிருக்குது. மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டிய தேவை இருக்குது. தமிழர் நாட்டில் இல்ல, நாக்கில் இல்ல, ஏட்டில் இல்ல, வீட்டில் இல்ல. ஆட்சி மொழி, அதிகார மொழி, பண்பாட்டு மொழி, பயன்பாட்டு மொழி, வழிபாட்டு மொழி, வழக்காட்டு மொழி, எந்த இடத்திலும் தாய்மொழி இல்ல, செத்துருச்சு, கொன்னுட்டான். இதை மீட்டுருவாக்கம் செய்யணும். எங்க இருந்து? ஒண்ணுல இருந்து இல்ல, புள்ளியில இருந்து ஆரம்பிக்கணும். விதை இல்ல. தக்காளி விதை இருக்கா, கத்தரி விதை இருக்கா, வெண்டைக்காய் விதை இருக்கா, சுரக்காய் விதை இருக்கா, பூசணிக்காய் விதை இருக்கா? ஒண்ணும் இல்ல. விவசாயம் செஞ்சு கொண்டே இருந்தான். நம்ம ஆத்தால அப்பனும் விவசாயம் செஞ்சு கொண்டே இருந்தான். விதை போயிடுச்சு. எங்க? அமெரிக்க மான்சாண்டோ நிறுவனத்திட்டு இருக்கு. 1 கிலோ தக்காளி விதை 1000 ரூபாய்க்கு விற்கிறான். வாங்கிட்டு வந்து ஒரு தடவை விதைச்சா 1 தடவை தான் காய்க்கி. அதுக்குள்ள விதையை தேடினா இருக்காது. பறிச்சுட்டான், மரபணு மாற்றிட்டான், முடிச்சுட்டான் எல்லாத்தையும். பசுமை புரட்சின்னு கொண்டு வந்தான். குட்ட பயிரை கொண்டு வந்து பூராத்தையும் உணவுங்கிற பேரில் விஷத்தை கொட்டிட்டான். 2ஆம் உலகப் போரில் வெடிக்காத வேதிப்பொருள் நாப்தாங்கிற மூலப்பொருள், அந்த நச்சு குண்டுகளில் இருந்த நாப்தாங்கிற மூலப்பொருளை வச்சு பாக்டம்பாஸ் 60, 20 பொட்டாசியம் சல்பேட்னு உரத்தை கொண்டாந்து முதலில் கட்டினான். எல்லாத்தையும் நிலத்துல வீசணும். நிலம் நஞ்சா போச்சு, உணவு விஷமா போச்சு, முடிச்சிட்டான். இப்போ பசுமை புரட்சி, வெண்மை புரட்சின்ட்டு பாலை கொண்டாந்து விட்டான், ஜெர்சி பசை கொண்டாந்து கொடுத்தான். நம்ம நாட்டு மாடு வச்சிருந்தோம். 1970 7 கோடி மாடு இருந்தது. நாட்டு மாடு காங்கையும், கார்பர்க்கர், சிவப்பசகி, சாக்கிவால், உப்பளஞ்சேரி, புளியங்குளம் பட்டி மாடு, தேனி மலை மாடு, பருகூர் மாடு, ஓங்கோர், சிந்தி, கிருண், இத்தனை வகை இருந்தது. ஒன்றும் இல்லை, ஒரு மாடுல கொண்டுட்டான். கடைசியா செர்சின்னு ஒரு பசுன்னு ஒரு பிசாசை கொண்டாந்து வீட்டில் கட்டிட்டான். அது பால் கொடுக்குதுறான், பால் போல ஒன்றை கொடுக்கும். அது அவ்வளவு நஞ்சு, அவ்வளவு நோய், சக்கரை நோய். அந்த பாலின் மூலம் பரப்பி 375 லட்சம் கோடிய ஊசி மருந்து, இன்சுலின்ங்கிற ஊசி மருந்து கொண்டு போயிட்டான் அமெரிக்கா. முடிச்சு தள்ளிட்டான். ஒண்ணும் இல்லை. என்ன இருக்கு? ஆறு வச்சிருக்கியா, ஏரி வச்சிருக்கியா, குளம் வச்சிருக்கியா? என்ன இருக்கு உனக்கு? ஆண்டு ஒன்றுக்கு 980 டிஎம்சி உனக்கு மழை பெய்யுது. 980 மில்லிமீட்டர் மழை பெய்யுது. 4000 டிஎம்சி உனக்கு தண்ணி கிடைக்குது. நீ 400 டிஎம்சி தண்ணிக்கு கர்நாடகாவில் கையேந்தி நிக்கிற. காரணம் யாரு? காரணம் என்ன? 722 மில்லிமீட்டர் மழை பெய்யுற கர்நாடகால 980 மில்லிமீட்டர் மழையை பெற நீ எங்க கையேந்தி நிக்கிற? அந்த நீரை சேமிக்கல. ஏன்? நோக்கமற்ற தலைமைக்கு ஆட்சியை கொடுத்துட்ட. நீ என்ன அக்கறை இருக்குது? என்ன கவலை இருக்குது? வீட்டுக்கு வீடு மழை நீரை சேமிங்கள் திட்டம். வீட்டுல நாங்க சேமிக்கிறோம், நாட்டுல நீங்க எவ்வளவு சேமிக்கிறீங்க? இல்ல. என்ன சேமிச்சிருக்கு? இது சென்னை தலைநகர், தமிழ்நாட்டின் தலைநகர்ல ஒரு அடிப்படை கட்டமைப்பு இல்ல. கழிவு நீரோட காவா, மழை நீரோட வாய்க்கா இல்ல. எல்லா காசையும் வாய்க்கல போட்டா எங்க உனக்கு வாய்க்கா இருக்கும்? எங்க வச்சிருக்காங்க? ஆண்டு ஒன்றுக்கு எத்தனை ஆயிரம் கோடி மாநகராட்சி இந்த காவா, இந்த அடிப்படை கட்டமைப்புக்கு ஒதுக்குது. அந்த பணம் எங்க? அந்த பணம் யார்கிட்ட போகுது? எங்க இருக்கு? வெறும் 2500 கோடி தான் தேவைப்படுது இந்த மழை நீரை வெளியேற்றுவதற்கு, கொண்டு போறதுக்கு. செய்ய முடியாது. உங்க பிள்ளை எல்லாம் வந்தா சொல்றா, திமுக அதிமுக 2 பேரும் வந்தா நாங்க செய்யறோம். வந்தபோது ஏன் செய்யல? அதுக்கு பதில் இல்லை. நான் சொல்லுவேன், நான் வரல. நான் சொல்றேன், நான் வந்தா என் மக்களுக்கு தொடக்க கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவசம். ஏன்? அறிவு விற்பனைக்கு அல்ல. கல்வி ஒவ்வொரு மனிதனின் அடிப்படை உரிமை. அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அதை கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. அதை நான் போராடி பெறாமல் இருப்பது அறிவு கட்ட மடமை. கல்வியை கொடுப்பேன். ஏன்? ஒரு தேசத்தின் எதிர்காலம் அந்த நாட்டின் வகுப்பறையில் தான் தீர்மானிக்கப்படுதுங்கிறான். என் தேசத்தின் எதிர்காலத்தை என் நாட்டின் வகுப்பறையில் நான் தீர்மானிப்பேன். கல்வி இலவசம், அறிவு விற்பனைக்கு அல்ல. சட்டம். மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, அது என் மக்களுக்கு தேவை. எங்கள் கல்வி எங்கள் மக்களுக்கானது. கொள்கை முடிவு. தொடக்க சுகாதாரம் முதல்
உயர்ந்த மருத்துவ முறையின் தேசத்தின் மக்களுக்கு அனைவருக்கும் சரியான சமமான தரமான மருத்துவம் இலவசம். நான் சொல்றேன், வந்தா செய்வேன், வந்தா செய்யல, வாரம் செய்கிறேன். தண்ணீர் மனித உயிருக்கு மட்டுமானது அல்ல. நீரின்றி அமையாத உலக யார் யாருக்கும் வானின்றி அமையாத ஒழுக்கு என்று எமது மறைபாடுது, எமது வேதம். மண்ணில் என்ன தோன்றக்கூடும் மழை இல்லாத போது மனிதனோ மிருகமோ தாயில்லாமல் ஏது என்று கவி பேரரசு கண்ணதாசன் பாடுறாரு. நீரின்றி அமையாத உலகு. நீர் மனித உயிருக்கான தேவை மட்டுமல்ல, உலகத்தில் எல்லா உயிருக்குமான தேவையா இருக்கு. புல்லு பூண்டு ஆடு மாடு கோழி குஞ்சு நாய் நரி மா யானை பூனை மரம் மட்டை எல்லாத்துக்குமான நீர் தேவை. அந்த தண்ணீரின் தேவையில் நான் தண்ணீரை அடைவேன். கர்நாடகா கேரளால கையேந்த மாட்டேன். 400 TMC மழை எனக்கு பெய்யுது. 4000 TMC 1100 TMC தண்ணீரை நான் பயன்படுத்துறேன். மீதி 2500 TMC தண்ணியை கடல்ல விடுறேன். இந்த 50 ஆண்டுகள் அந்த 2500 TMC தண்ணீரை சேமிக்க என்ன வேலை நடந்திருக்கு? நேற்று கடல்ல நீர் சூரிய வெப்பத்துல நீராவியாவி மேல வந்து குளிர்ந்து தூய குடிநீரை இயற்கை எனக்கு கொட்டுது வாசல்ல. குடிச்சுக்க விட்டுட்டு அடுத்த நாள் கடல்ல விட்டுறான். கடல்ல விட்டு இந்த அயோக்கிய பய 50,000 கோடி செலவழிச்சு கடல் நீரை குடிநீரை சுத்தி இருக்கிறான். கடல் நீரை குடியே தூய குடிநீரை நேத்து வாசல்ல கொட்டுச்சு. அதை சேமிக்க துப்பு இல்ல. 50,000 கோடி RO முறை, ரிவர்ஸ் ஓஸ்மாசிஸ் முறை. இந்த முறையே அமெரிக்கனோடது. நான் குடிக்கிற ஒவ்வொரு மடக்கு தண்ணிக்கு வரி கட்டுறேன் அமெரிக்காவுக்கு. எனக்கு என்னது? எனக்கு எதுக்கு? நீங்க நினைக்க நம்ம வீட்டுல ஃபில்டர் வச்சு குடிக்கிறோம். அந்த ஃபில்டரே அவனோடதே. அதுக்கான காப்பீட்டு உரிமை பேட்டன் ரைட்ஸ் அவன்கிட்ட இருக்கு. ஒவ்வொரு மடக்கு தண்ணிக்கும் இங்க குடிக்கிற ஒவ்வொருத்தனும் வரி கட்டுறான். 50,000 கோடி அங்க இருக்க பல ஆயிரம் உயிரை கொண்டுட்டு சுற்றுச்சூழலை பாதிச்சு கடல் நீரை குடிநீராக்குறது அவனு வேலை. இயற்கை கொண்டாந்து அதுவே வாசல்ல கொட்டுது தண்ணீர். அதை சேமிச்சு வைக்கிறதுக்கு ஒரு அறிவு இல்லை. 50,000 கோடிக்கு எத்தனை ஏரி, எத்தனை கரணை, எத்தனை கம்மா, எத்தனை தாங்கல், எத்தனை ஏந்தல், எத்தனை குளம், எத்தனை ஊரணி, எத்தனை குட்டை வெட்டிங்களா? 50 ஆண்டுகள்ல வெட்டப்பட்ட ஏரி, கட்டப்பட்ட அணை, தோண்டப்பட்ட குளம் ஒண்ணு காட்டு பார்ப்போம். ஆனா ஆக்கிரமிச்சு கட்டப்பட்ட வீடு எத்தனை இருக்கு? இன்னைக்கு ஐயா கலைஞர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில 10,000 கோடி செலவழிச்சு ஏரிகளை தூர்வாருவோம். படிக்கிறவன் இனிக்குது. 10,000 கோடி செலவழிச்சு ஏரியை தூர்வார போய் 10,000 கோடி செலவழிச்சு தூர்வாருகிற அளவிற்கு என் ஏரிகளை தூத்து போட்டது யார்? அதுக்கு என்ன பதில் இருக்கு? எப்படி இருக்கு? இனிப்பா வார்த்தை. வந்தால் விவசாயிகள் கடனை தள்ளுபடி செய்வோம். என் விவசாயியை கடனாளி ஆக்கினது யார்? யார்கிட்ட பதில் இருக்கு? வந்தால் மாணவர்களின் கல்வி கடனை தள்ளுபடி செய்வோம். என்னை கடங்காரனா, என்னை கடன் வாங்கி கல்வி கற்கிற நிலையில் வைத்தது யாருடைய ஆட்சி? கல்வி என்னுடைய பிறப்பு உரிமை. இந்த தேசத்தில் பிறந்ததை தவிர நான் செய்த பிழை என்ன? உலகத்தில் எந்த நாடு தேசத்தின் மக்களுக்கு கல்வியை விற்குது? கல்வியில முதல் இடத்திற்கு தென்கொரியா, 2வது இடத்துக்கு ஜப்பான், 3வது இடத்துக்கு சிங்கப்பூர், 4வது இடத்துக்கு ஹாங்காங், 5வது இடத்துக்கு பின்லாந்து. இந்த 5 நாடும் தன் தேசத்தின் மக்களுக்கு கல்வியை இலவசமா தானே கொடுக்குது. என் பிள்ளைய ரஷ்யாவையும் சீனாவிலும் மருத்துவம் பெற்று வர இலவசமா உனக்கு கொடுக்க முடியல? என்கிட்ட கல்விக்கு காசு எடுத்துக்கிறியா இல்லையா? எடுத்துக்கிற. குடிக்க தண்ணிக்கு காசு எடுத்துக்கிறியா இல்லையா? எடுத்துக்கிற. மருத்துவத்தை தர்றேன்னு காசு எடுத்துக்கிற. என்கிட்ட காசை எடுத்துக்கிட்டு இந்த அத்தியாவசிய தேவையை தனியார் முதலாளிகள்கிட்ட கொடுத்து நான் பணம் கொடுத்து பெற நிலையில வச்சது எவ்வளவு பெரிய கொடுமை. அறிவும் உயிரும் குடிநீரும் விற்பனைக்கு வந்து விட்ட தேசம் எப்படி உருப்படும்? இது யார் மாற்றுவது? நான் வந்தா சரி, நாங்க வந்தா அலைபேசி தாரோம். எவன்டா கட்டு போறான்? செல்போன் கட்டு உண்டாவது எத்தனை பேர் அங்கே இருக்கான்? செல்போன் கட்டு பட்டினி கிடந்து போராட்டம் பண்ண எத்தனை பேர் இருக்காங்க? அந்த செல்போனை வச்சு ஜெயலலிதா பேச முடியுமா? ஹலோ ஜெயலலிதா, தண்ணி வரலன்னு பேச முடியுமா? யாரு அமைச்சரா? அமைச்சரா, ஹலோ அமைச்சரா, எங்க ஊருக்கு தண்ணி வரலங்க பேச முடியுமா? எம்எல்ஏ, வார்டு கவுன்சிலர், யார்கிட்ட பேச முடியும்? எதுக்கு அந்த செல்போன்? எவன் கேட்டான்? நான் கேட்டது கல்வி. பாலுக்கு அழாத குழந்தை, வேலைக்கு கல்விக்கு இயங்காத மாணவன், வேலைக்கு அலையாத இளைஞன், இதுதான் என் கனவு இந்தியா என்கிறான் புரட்சியாளன் பகத்சிங். நான் கேட்டது எது? எனக்கு கல்வி, எனக்கு அறிவு, என் அறிவுக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு பெருமை மிக்க வாழ்வு. அதான் நான் கேட்கிறேன். நான் 5க்கும் 10க்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் மிக்சிக்கும் கிரைண்டருக்கும் வேட்டிக்கும் சட்டைக்கு கையெந்த தயாரா இல்ல. அதை நான் கேட்கல. வந்துட்டு இலவசம் அலைபேசி இலவசம். இந்த ஸ்கூட்டி வாங்குறதுக்கு 50 விழுக்காடு மானியம்.
குடிச்சிட்டு புருஷன் எங்க கிடக்குறான்னு பேசி கண்டுபிடிச்சிட்டு அந்த ஸ்கூட்டியில் போய் தூக்கிட்டு வர்றதுக்கு பயன்படுது. இது ஒரு நாடு? ஐயா கலைஞர் சொன்னதைத்தான் செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம். 1996 சொன்னாரு இதான் கடைசி தேர்தல். அப்புறம் 2001 ஒரு தடவை சொன்னாரு இதான் என் கடைசி தேர்தல். அப்புறம் 2011, 2006, அப்புறம் 2011, இப்ப 2016 வந்து இதுதான் என் கடைசி தேர்தல். இத்தனை தடவை சொன்னீங்க, எங்க செஞ்சீங்க? இந்த அம்மா வந்து நான் சொன்னதெல்லாம் செஞ்சுட்டேன்னு. நீங்க ஜெயிலுக்கு போகணும் எங்கிட்ட சொல்லவே இல்லையம்மா, ஏமா போனீங்கன்னா பதில் இல்லை. அவர் ஒரு லட்சியம் வச்சிருக்காரு, தமிழ்நாட்டை மீட்க என்னால் தான் முடியும். ஐயா கலைஞர் அவ்வளவு உறுதியா சொல்றாரு. எதனால? அடமான வச்சது அவர் தான். எங்க வச்சாருன்னு அவருக்கு தான். இந்த அம்மா என்ன சொல்றாங்க? தமிழகத்தையும் தமிழர்களையும் தலை நிமிர செய்வதுதான் என் லட்சியம். எவ்வளவு பெரிய லட்சியம்! தமிழர்களையும் தமிழகத்தையும் அப்புறம் தலை நிமிர வைக்கலாம். முதல்ல உங்க அமைச்சர் எம்எல்ஏக்களை கொஞ்சம் நிமிர வைங்க. அவங்க கொஞ்சம் நிமித்தி விடுங்கன்னா அது முடியல. எங்க ஆளுகளை எம்ஜிஆர் ரசிகரா இருக்கிற பிரச்சனை இல்லை, வெறும் அடிமைப்பெண் எம்ஜிஆர் ரசிகராகவே இருக்கான். எவனுமே நிமிர மாட்டான். காலில் விழுந்து கும்பிட்டா கூட சரி பதவியை கொடுத்துச்சு இதை விழுந்துட்டு போறான்னு கார் சக்கரத்தில் விடுறான். என்னைக்கு ஏத்தி மண்டனை சிங்கிச்சாங்க போறானோ தெரியல. ஹெலிகாப்டர் கும்பிட்டா கூட சரி, ஆயுத பூஜைக்கு ஆட்டோ அருவா கும்பலாம் நம்ம கும்பிடுறோம், வேல் கும்பலாம், அது மாதிரி கும்பிட்டு போறாங்க. ஹெலிகாப்டர் மேல வச்சு நிழல கும்பிட்டு கிடக்கலாம். இது அவர் ஒரு ஐயா வந்து சொல்றாங்க, வந்த உடனே மதுக்கடையை நான் மூடிடுவேன். வந்த போதே ஐயா மூடல, அப்படிலாம் கேட்டா நான் வாய முடிடுவேன். எப்படி இருக்கு? வந்த உடனே நான் மூடிடுவேன். ஏன்? திறந்தது நான் தான், ஜாவி என்கிட்ட தான் இருக்கு, நான் தான் மூடுவேன். இங்க அம்மா இந்த அம்மா அங்கிட்டு, நான் வந்தா படிப்படியா மூடுறேன். ஏன் எல்லா கடையும் மாடியில் திறந்துருக்கா? ஏறி படிப்படியா போய் மூடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்களா? என்ன சேட்டை பாருங்க. வந்தா மூடுறது, வந்தா மூடுறது, வந்தவொடனே ஏமா செய்யல? செய்யறது புதிதா செய்ய என்ன இருக்கு? வடிவேல் கேட்கிற மாதிரி 50 வருஷமா புடுங்காத ஆணியே நீ புதுசா புடுங்க போறீங்களா? இங்க வாங்க, இங்கிட்டு வாங்க ஐயா. உட்கார எந்திரிக்க முடிகிற காலத்திலேயே ஒன்றும் செய்யலை எங்களுக்கு. நீங்க இப்போ ஓட நடக்க முடியாத காலத்துல என்ன செய்ய போறீங்க? மாற்றம் என்பது தாத்தா பாட்டியிலிருந்து வர்றதில்லை, அடுத்த தலைமுறையிலிருந்து வர்றதுதான் மாற்றம். எங்களை எவன் மதிப்பேன்? 94 வயதுல ஒரு பெரியவர் இந்த நாட்டை முதலமைச்சர் அந்த ஆண்டா, இந்த தமிழ் மக்களை வேணா மதிப்பானா? அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், ஜெர்மனி, ஜப்பான் இந்த நாடுகளில் போய் என் பிள்ளைகள்லாம் வேலை பார்க்குத. தட் ஓல்டு மேன் 94 இயர்ஸ் ஓல்டு, தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் பாப்பான். அந்த நாட்டில் படித்தவனே ஒருத்தன் இல்லை இருக்கு, எவனுமே உருவாகலை உங்களுக்கு, ஒரு தலைமுறையும் முட்டாளா இருக்கும் இருக்குன்னு. இத்தனை கோடி தமிழகத்தில், இத்தனை கோடி மக்கள், 13 கோடி மக்கள் தமிழ்நாட்டில், தமிழர் இனத்தில், இதுல ஒருத்தம் கூட இந்த இனத்துக்கு தலைமையேற்று வழிநடத்த தகுதி பெறல. உலகத்தை கட்டி ஆண்ட அரசேந்திர சோழன், அவங்க அப்ப அருண்மொழி சோழனின் வாரிசுகளுக்கு இந்த உள்ளங்கையளவு நிலத்தை ஆள முடியல. தமிழர் நாட்டை, தமிழர் நிலத்தை தமிழர் ஆள வேண்டும் என்பது அவனுடைய உரிமை. தமிழர் நிலத்தை தமிழன் அல்லாதவன் ஆண்டால் அவன் அடிமை. நான் அடிமையாக வாழ தயாரா இல்ல. புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சொல்லுகிறார், நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கு யாரும் அடிமை இல்லை. நாங்கள் 1000 ஆண்டுகள் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது என்று நிற்கிற பிள்ளைகள், அதுவும் அந்த சுதந்திரத்திற்காக போராடி சாவது அதை விட மேலானது என்ற தத்துவத்தை கொண்ட தலைவனின் பிள்ளைகள். நான் அடிமை வாழ முடியாது. என்னுடைய உரிமை, என்னுடைய நலனிலே முதன்மையானது என் தாய் நிலத்தை நானே ஆளுகிற உரிமைதான். கொடுத்து பாரு நாட்டை ஒரு தடவை, பாரு எப்படி இருக்குன்னு. இது பூமியின் சொர்க்கமா மாறுதா இல்லையான்னு பாரு. என் மலை இல்ல, வித்து தின்ட்டா கல்குவாரி. என் ஆறு இல்ல, அள்ளி தின்ட்டா மணல. என் மரங்கள் இல்ல, வெட்டி தின்னுட்டீங்க. என் நீர் இல்ல, உறிஞ்சி வித்துட்டீங்க. என்ன வச்சிருக்க? எனக்கு என்ன இருக்கு இந்த நாட்டுல? எல்லாத்தையும் முடிச்சுட்டான். அப்ப இருக்கிறத காப்பாற்றணும்ல, அதுக்குத்தான் இந்த வேலை. எல்லாத்தையும் மலையாளி ஆண்டு வாழ்ந்துட்டீங்க, தெலுங்கர் ஆண்டு வாழ்ந்துட்டீங்க, கன்னடர் ஆண்டு வாழ்ந்துட்டீங்க. ஒரு தடவை தான் பச்சை தமிழ் பிள்ளை இந்த நாட்டை ஆள்றோம். வாழ்ந்துதான் பாருங்களேன் எப்படி இருக்கு வாழ்க்கைங்க. பசி என்கிற வார்த்தையே என் தேசத்தில் இருக்காது, தூக்கிடுவேன். வேலை இல்லைங்கிற சொல்லே இருக்காது. படித்தவருக்கும் படிக்காதவருக்கும் அரசாங்க வேலை. இனி படிக்காதவரை இல்லை என்ற நிலையை உருவாக்குவது அடுத்த வேலை. பூமியின் சொர்க்கமா மாத்துவேன். கியூபா ஒரே ஒரு வளம் தான், கரும்பு, கரும்பு சக்கரை. தற்சார்பு பொருளாதாரத்தில் பிச்சை எடுக்காம வாழ்றான். டென்மார்க் ஊழல் லஞ்சமற்ற நிர்வாகத்தில் வாழ்றான். அந்த நிர்வாகத்தை கடைபிடிப்போம். ஊழல் லஞ்சங்கிற வார்த்தையே இங்க இருக்காது, ஒழிச்சு செஞ்சிருவேன். ஊழல் லஞ்சம் ஒண்ணு இருக்காது, வெளிப்படையான நிர்வாகம். வீட்டை விட்டு வெளியில வந்தா உன் பின்னாடி 2 கண்ணு பின்னாடியே வரும். போலீஸ் காவல்துறை நெஞ்சிலே கேமரா வச்சிருவேன், ஒன்றும் செய்ய முடியாது.
8 மணி நேரம் தான் காவல்துறைக்கு வேலை, பெண் காவலருக்கு 6 மணி நேரம் தான் வேலை, மத்திய காவல் படைக்கு இணையான சம்பளம். கல்வி மருத்துவத்தை இலவசமாக கொடுத்துட்டோன்னா பெற்றுக் கொடுங்கள் பிள்ளையை, கற்றுக் கொடுக்குற கல்வியை, கொள்கை முடிவு. தேசத்தின் பிள்ளைய நீ ஒண்ணுமே வேணாம். இந்த மருத்துவம் கல்வியில தான் அதிக காசு, முறையான சம்பளம் பத்தல, கையேந்திரம். அதை ஒழிச்சிடுறேன். கல்வி மருத்துவம் இலவசம், குடிநீர் இலவசம். வேற என்ன சொல்லு? 25 பைசாக்கு ஒரு யூனிட் மின்சாரம். வேற பாதை, தரமான பாதை. வேற என்ன இருக்கு? எல்லாத்தையும் மாத்துறான். பூமியின் சொர்க்கமா மாத்துறான். டென்மார்க் வெறும் மாடு மட்டும் வச்சுக்கிட்டு அருமையா வாழ்றான். பிரேசில் மாடு, கரும்பு, சக்கரை அருமையா இருக்கான். ஆஸ்திரேலியா ஆடு மாடு. எல்லா வளங்களையும் வைத்துக்கொண்டு நான் திருவோடு ஏந்தி திருவோடு போயிட்டுங்க. அம்மா இலவசமா வேட்டிமா, இலவசமா சக்கரம். அரசியல் என்பது என்ன இருக்கு? அரசியலா இருக்குது இங்க. அரிசியல். ஐயா வந்தா 5 கிலோ, அம்மா வந்தா 10 கிலோ. அரிசியல். இதுவா 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 வாழ்க்கை? இதுவா வாழ்க்கை? தாலிக்கு தங்கம் கொடுத்தோங்கிறது ஒரு சாதனை. ஏடா அரப்பன் தாலி வாங்கி கூட பொண்டாட்டி கழுத்துல கட்ட முடியாத ஒருத்தனுக்கு எதுக்கு பொண்டாட்டி? எதுக்கு பொண்டாட்டி? எதுக்கு பொண்டாட்டி? வாங்கிறது அப்படியே அப்படியே கிளி சோசியம் பார்க்க போனீங்கன்னா அட்டையை கிளி எடுத்து போடும்ல, அப்படி அம்மா அம்மையார் ஜெயலலிதா, உங்கள் சகோதரி ஆகிய நான் தாலிக்கு தங்கம் கொடுத்தேன். சாதனை. 2 லட்சம் பேரை குடிக்க வச்சு கொண்டு 2 லட்சம் பேர் தாலி எடுத்தேன். அதுவும் சாதனை தானே? அதை சொல்றது இல்லைங்க. இதே ஒரு வேடிக்கையாகி போச்சு. நாங்கள் வந்தால் செய்வோம். நாங்கள் வாரம் செய்கிறோம். நீங்கள் வந்தது போதும் செஞ்சது போதும் போங்க. இந்த மக்கள்கிட்ட நான் கேட்குறேன், என்னை பெற்றவர்கள்ட்ட, என் என் உடன் பிறந்தவர்கள்ட்ட சொல்கிறேன். கருணையே வடிவானவன் தமிழன், இரக்கம் ரொம்ப கொண்டவன். எல்லாரும் கல்லு மாவில் கோலம் போட்டுக்கிட்டு இருந்தான், நம்ம அரிசி மாவில் போட்டோம். ஏன் போட்டோம்? ஈக்கு எறும்புக்கு இறையா இருக்கட்டும்னு. அவ்வளவு இறக்கப்பட்டவங்க. எல்லா பயிலும் வாசல்ல நாயை கட்டினான், குலைச்சி விரட்டுட்டோம்னு. நம்ம திண்ணையை கட்டினோம், வந்தவன் போனெல்லாம் சாப்பிட்டு செத்து இருந்து போகட்டும். அவ்வளவு பண்பாடு கொண்டவன். சீனையன் மொழி தெரியாதவன் ஊமைனான், அரபியன் மொழி தெரியாதவன் பிசாசுனான், ஆங்கிலேயன் மொழி தெரியாதவன் அநாகரிகமானவன். அந்த நேரத்துல நம்ம பாட்டை எழுந்தான் கணியன் பூங்குன்றன். யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு பாடினான். பேரன்பு கொண்டு உலகத்தை நேசித்து நின்ற பெருமக்கள் நம்ம. மயிலு குளிர்ல நடுங்காது, அப்பதான் அது தோகை விரிச்சு ஆடும். ஆனாலும் நம்ம பாட்டன் பேகன் போர்வையை போத்திட்டான். உயிர் நேயம். மயிலுக்கு போர்வையை போட்டவன் தன் குடிகளை எப்படி பாதுகாத்திருப்பான்னு பாரு. முல்லை கொடி ஆறிக்கிட்டு இருக்கு இப்படி, அதுக்கு ஒரு குச்சியை கொண்டு இருக்கலாம், தேர விட்டு போயிட்டான். பாரி நம்ம பாட்டேன். நாட்டை ஆண்ட மன்னனே வள்ளலாக இருந்தது உலகத்தில் நம்ம இனத்துல மட்டும்தான், எவனும் இல்ல. முல்லைக்கு தேரை விட்டுட்டு போனா, ஒரு முல்லை கொடிக்கு தேரை கொடுத்தவன் தன் நாட்டு குடிகளுக்கு எப்படி நான் பார்த்து செஞ்சிருப்பான்னு நீங்க கவனிச்சுக்க. அப்படி இறக்க குணம் கொண்ட குணத்துல பிறந்த மக்கள் நம்ம. 94 வயது பெரியவர் பாவம், 70 வயது பாட்டி பெரிய மனுஷி, சத்த ஓய்வு எடுத்துட்டோம். விடுங்க, ரொம்ப நாளா நமக்காக உழைச்சி பாடுபட்டு களைச்சு போயிட்டாங்க. இனிமேலாவது அவங்களுக்கு வேண்டாம். 94 வயசுல நம்ம வீட்டில் ஒரு தாத்தா இருந்தா என்ன வேலை கொடுப்போம்? படுக்க வச்சிருவோம். ஓய்வு கொடுப்போம், ஓய்வு எடுக்கட்டும், நம்ம வேலையை பார்ப்போம். ஒரு மாபெரும் ஒரு அரசியலை இந்த மண்ணில் நம்மளால கட்டி எழுப்ப முடியும். மாற்றத்திற்கான மாபெரும் புரட்சியை செய்ய முடியும். உலகத்துல எல்லாரும் தமிழ்நாட்டில் போய் படிக்கணும், தமிழ்நாட்டில் வாழணும்னு துடிக்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வர முடியும். உலகெங்கும் பரவி வாழக்கூடிய என் பிள்ளைகள், என் உடன் பிறந்தவர்கள் இந்த தாய் நிலத்தை பெருத்த கனவோடு பார்த்து நிற்கிறான். இந்த தேர்தலை துடிக்கிறான். பல பேர் நான் தூங்க விடாம செஞ்சேன், இப்ப எவனும் என்னைய தூங்க விட மாட்டான். எந்திரி போங்கிறான். மாத்தணும். இந்த 5க்கும் 10க்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் உப்புக்கும் ஊறுகாய்க்கும் ஆட்டுக்கும் மாட்டுக்கும் இந்த மிக்சிக்கும் கிரைண்டருக்கும் நிக்கிற இந்த தன்மானமற்ற இழிவான நிலையில் இருந்து முதல்ல மேலே ஏறணும். இந்த வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும். இந்த நாட்டின் பொருளாதாரமே சந்தை பொருளாதாரம், இதை மாற்றணும். தமிழ்நாட்டின் பொருளாதாரம் சாராய பொருளாதாரம், அதை மாற்றணும். உற்பத்தி பொருளாதாரத்துக்கு வரணும். நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு, வளர்ச்சி என்ற தற்சார்பு பசுமை பொருளாதாரத்தை கொண்டு அனைவருக்கும் வேலை. எங்கேயோ கொண்டு போனா நம்ம நாட்டை நீ பற்றி கவலைப்படாதீங்க. ஒண்ணுமே நீங்க செய்வனா. புரட்சியாளர் சுபாஷ் சந்திர போஸ் சொல்லுகிறான், என் அன்பிற்குரிய சொந்தங்களே, என் அன்பான மக்களே, கொஞ்சம் ரத்தம் தாருங்கள், நான் நிறைய சுதந்திரம் தருகிறேன் என்று ஒரு உணர்வு பூர்வமான முழக்கத்தை அந்த மாவீரன் முன்வைத்தான் அடிமை இந்தியாவில். அதை போல அடிமை தேசிய இனத்தின் மக்கள், தமிழின மக்களிடையே உங்களிடத்தே உங்கள் பிள்ளை ஒரு உணர்வு பூர்வமான கோரிக்கை வைக்கிறேன். என் அன்பான சொந்தங்களே, உங்கள் வாக்கை மட்டும் தாருங்கள், மிகச்சிறந்த வாழ்க்கையை தருகிறோம் என்று உங்கள் பிள்ளைகள் வந்திருக்கிறோம். நாங்கள் கேட்டு நிற்பது ஓட்டை அல்ல, நமது இனத்தின் உரிமையை. நாங்கள் கையேந்தி நிற்பது வெறும் வாக்குக்காக அல்ல, அடுத்த தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கைக்காக கையேந்தி நிற்கிறோம்.
என் பேரன்பு மிக்க பெற்றோர்களே, என் உயிருக்கு நீ உடன் பிறந்தவர்களே, போட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க தமிழர் நாட்டை. ஒரு முறை போட்டாச்சு போட்டாச்சு, பல ஆண்டுகளா ரெட்டலை உதயசூரியன் வடிவேல் சொன்ன மாதிரி போட்டாச்சு. மறுபடியும் ரெட்டலைக்கு போனீங்கன்னா கை அதுவா சுருங்கி குஷ்டமாய்க்கும். பார்த்துக்க, இந்த மானங்கட்டவனுக்கு விரலா பிறந்ததுக்கு குறுங்கி குஷ்டமாயிரலான்னு ஆயிரும். 50 ஆண்டுகளா ஒரு கஷ்டம் தெரியல, மறுபடியும் எதுக்கு நீ போடுற? மாற்றம் என்பது எண்ணத்துல, சின்னத்துல, கட்சியில, தலைமையில, எல்லாத்திலையும் வரணும். அதான் மாற்றம், அதான் மாற்றம். மாற்றம் என்பது ஒரு சொல் அல்ல, செயல். சொல்லுக்கு முன் செயல் இருக்கணுங்கிறான் புரட்சியாளர் சேகுவேரா. செயலே சிறந்த சொல் என்கிறான் என் தலைவன் பிரபாகரன். அதான் இருக்கணும் மாற்றம். நேர வேற இளவில்லை இந்த சென்னையில. இதுக்காக தான் தலைநகரையே மாத்தணுன்றேன். அதுக்கு பல பேர் குற்றம். 5 தலைநகர் வைக்கணும்ன்றேன். சிறந்த கல்வி, வேலை வாய்ப்பு, மருத்துவம் எல்லாம் இங்க சென்னையில தான் இருக்கணும். எல்லாம் குவிறான், தவிர்க்க முடியல. அப்ப என்ன செய்யணும்? நிர்வாக வசதிக்கும் வளர்ச்சியை பரவலாக்குமா 5 தலைநகர். தலைநகரையே மாற்றுவோம், தமிழகத்தை மாற்றுவோம். சென்னை மடிக்கணினி, சென்னை கணினிக்கும் திரைக்கடைக்கும் துறைமுகத்துக்குமான தலைநகர். மதுரை மொழி, கலை, இலக்கியம், பண்பாட்டுக்கான தலைநகர். கன்னியாகுமரி தமிழர் மெய்யலுக்கான தலைநகர். கோயம்புத்தூர் தொழில் வர்த்தகத்துக்கான தலைநகர். திருச்சி தலைமைச் செயலகம் உள்ளிட்ட நிர்வாகத்துக்கான தலைநகர். முடிஞ்சு, எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிடும். ஏன் திருச்சி கொண்டு வர அவசியமாங்கிறான்? எல்லா கட்சியும் மாநாடு அங்கேயே போடுது. அங்கதான் மையம், நாட்டின் மையம். தான் ஒரே நாளில் வந்துட்டு திரும்பிடலாம். அங்கதான் தலைமைச் செயலகம் இருக்கணும். திருச்சினா திருச்சியில் இல்லை. என் பாட்டன் கரிகால் சோழனும், அரசேந்திர சோழனும், அருண்மொழி சோழனும் உறையூரை தலைநகரை வச்சு ஆண்டானே, அங்க கொண்டு வைப்பேன் தலைநகரை. உலகத்தின் தலை சிறந்த நாடாக தமிழர் நிலத்தை மாற்றுவான். பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தில் தெற்காசிய பிராந்தியத்தில் சிங்கப்பூர் ஒரு தீண்டப்படாத நகராக இருந்தது. லீ குவான் யூ என்கிற ஒரு சிந்தனையாளன் தன் தேசத்தை இன்னைக்கு பூமியின் எழில் மிகுந்த நகராக மாற்றி நிறுத்தியிருக்கிறான். அப்படி அடிமைப்பட்டு கிடக்கிற என் தமிழ் சமூகத்தை, என் அன்னை தாய் நிலத்தை உலகத்தின் தலை சிறந்த நிலமாக அந்த மண்ணின் விளைகள் மாற்றி படைப்போம். இதே இந்த கூவா ஆறு ஒரு அழகிய நதியாக நாம் மாத்தல. என்ன நீ கேளு. ராட்சச பெருங்குழாய்களை 2 பக்கம் கரை எழுப்பி 2 பக்கம் புதைச்சிருவேன். எங்க இருந்து தண்ணி வருத குழாயில சரி கடல் கொண்டு போயிருவேன். இந்த நீரை தூய ஆறு, நீர் ஓடுற ஆறா நான் மாத்திருவேன். கூவத்தை இந்த பிச்சைக்காரங்கிட்ட நாட்டை கொடுத்துட்டு ஒண்ணும் பண்ண முடியல. கத்தி கத்தி சாக வேண்டியது இருக்கு. இந்த ரத்தம் வேர்வையா உருகி ஓடுது. சத்தமா பேசாத, செத்து போய் வேறங்க நான் டாக்டர். அதே மீறி கத்துறேன். நான் செத்தாலும் நீ வாழ்ந்தா போதும் தான் கத்துறேன். நீ புரிஞ்சுக்கிட்டு ஓட்டு போடணும். புரியுதா? வேர்த்து தண்ணி கொட்டி இந்த காலு சதை பிடிச்சிக்கிச்சு. நிற்க முடியல, நடக்க முடியல. ஆனாலும் நிற்கிறேன். என்னால நடக்க முடியலனாலும் என் இன எழுந்து வேகமா நடக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீ திருப்பி இந்த கருணாநிதி ஜெயலலிதாவுக்கு ஓட்ட போடுறன்னு முடிவெடுத்தேன்னு வச்சுக்க, எங்களெல்லாம் தூக்கி சுடுகாட்டில் போட்டு எவனுக்கும் போடு. நீ ஏற்கனவே 50 ஆண்டுகளா என் சித்தப்பனும் பெரியப்பனும் மாமனும் மச்சானும் செஞ்ச துரோகத்துக்கு தான் உங்க பிள்ளைங்க அந்த முச்சத்தில் இருந்து கத்திட்டு கிடக்கிறோம். 50 ஆண்டுகளா போட்டு என்ன வச்சிருக்கா? எங்களுக்கு என்ன வச்சிருக்கா? படிக்க கல்வி வச்சிருக்கா? நடக்க பாதை இருக்கா? எரிக்க மின்சாரம் இருக்கா? குடிக்க தண்ணி இருக்கா? என்ன இருக்கு? எதுவுமே கிடையாது. மறுபடியும் அதே தவற செய்யறதா? தெரியாம செஞ்சா தவறு, தெரிஞ்ச செஞ்சா முட்டாள்தனம். அதை மாற்றணும். அந்த மாற்றத்திற்கான ஒரு வரலாற்று பெரும் வாய்ப்பை இந்த தேர்தல் தந்திருக்கிறது. இதை புரிந்து கொண்டு என் பேரன்பிற்குரிய பெற்றோர்கள், என் உயிருக்கு நீ என் உடன் பிறந்தவர்கள் இந்த தேர்தலை வாக்கு செலுத்தணும். எல்லாரும் என்னை சொல்றான், நீ காட்டுக்கத்தா கத்து சீமான், கொஞ்சம் ஜனம் ஓட்டு காசு வாங்கிட்டு போட்டுருன்ட்டு. புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்றார், என் அருமை பெற்றோர்களே, மதிப்புமிக்க நமது உரிமையை சில ரொட்டி துண்டுகளுக்காக வைப்பது அவமானகரமானது என்கிறார். பேரறிஞர் அண்ணா சொல்கிறார், தங்கத்தை யாராவது தவிட்டுக்கு விற்பானா என்று. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். தெய்வ திருமகன் நமது ஐயா முத்துராமலிங்க தேவர் சொல்லுகிறார்கள், ஓட்டுக்கு காசு கொடுக்கிறவன் பாவி, அந்த காசை வாங்கி கொண்டு ஓட்டு போடுவன் தேச துரோகி என்று. அந்த குற்றத்தை செய்து விடாதீர்கள் என் அன்பிற்குரிய மக்களே. என்னிடத்தில் சொன்னவர்களிடத்திலே நான் சொன்னேன், என் இன மக்கள் இந்த முறை பணத்திற்கு அடிமையாக போவதில்லை, பணம் இந்த தேர்தலை தீர்மானிக்க போவதில்லை என்று நான் சத்தியம் செய்திருக்கிறேன். என் இன மக்களின் மீது எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது என் அன்பிற்குரிய சொந்தங்களே. நான் சொன்னேன், என்னதான் வறுமை, ஏழ்மை, பசி, பட்டினி என் மக்கள் இருந்தாலும் ஆட்டை வைப்பாங்க, மாட்டை வைப்பாங்க, உழுது விளைக்கிற காட்டை வைப்பாங்க, குடியிருக்கிற வீட்டை கூட வைப்பாங்க, நேசித்து கட்டி வந்த பொண்டாட்டின் தாலியை கூட அடமானம் வைப்பான். ஆனால் தன்மானத்தையும் இனமானத்தையும் ஒருவாதம் தமிழன் அடமானம் வைக்க மாட்டான் என்று நாம் பேசுகிறேன். எனவே அருமை சொந்தங்கள், வீட்டில் எத்தனையோ விளக்கு, சிமிழ் விளக்கு, குத்து விளக்கு, அகல் விளக்கு, எந்த விளக்கும் தன்னை வருத்தி கொண்டு உலகத்திற்கு வெளிச்சத்தை தருவதில்லை. மெழுகுவர்த்தி தான் தன்னையை வருத்தி கொண்டு உருக்கி கொண்டு உலகத்திற்கு வெளிச்சக்கீற்றை தருகிறது. ஒரு தியாகத்தின் அடையாளம். அப்படி அடிமைப்பட்டு கிடக்கிற தமிழ் சமூகத்தின் உயர்விற்கு, மேம்பாட்டிற்கு
தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற என் இனத்தின் உயர்வுக்கு, எழுச்சிக்கு, மேம்பாட்டிற்கு அரும்பாடு ஆட்டுவோம் என்று உங்கள் பிள்ளைகள் சொல்வதற்குத்தான் அந்த தியாகத்தின் அடையாளமாக இருக்கிற மெழுகுவர்த்தியை சின்னமாக ஏந்தி வருகிறோம். அது வெறும் சின்னம் அல்ல, மாற்றத்திற்கான எண்ணம், தமிழரின் தன்மானம். நீங்கள் எடுக்கும் முடிவு நம் இனத்திற்கான விடிவு. நீங்கள் செலுத்தும் ஒவ்வொரு வாக்கும் நம் இனம் காக்கும், மண் காக்கும், தமிழர் மானம் காக்கும் என்பதை மறந்து விடாமல் உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு செலுத்த வேண்டும். எங்களுக்கு வாக்கு செலுத்துவதன் மூலம் நமது வெற்றியை உறுதி செய்யுங்கள், நமது இனத்தின் வெற்றியை உறுதி செய்யுங்கள். தன்மானமிக்க தமிழர்கள் தமிழர் நிலத்தில் நிறைந்து வாழ்கிறோம் என்பதை உலகிற்கு காட்டுவதற்கு ஒரு அரிய வாய்ப்பு இந்த தேர்தல். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நம்பி நின்ற பிள்ளைகளை கைவிட்டார்கள் தமிழர்கள் என்ற வரலாற்று பெரும்பலி, அந்த துரோக செயல் உங்களுக்கு வேண்டாம். நம்பி நின்ற பிள்ளைகளை வாக்கு செலுத்தி வெல்ல வைத்தார்கள் தமிழர்கள் என்க பெரும்புகள் அடைய இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அன்பிற்குரிய மக்களே, எந்த நம்பிக்கையில், எந்த திமிரில் சீமான் 234 தனியாக போட்டியிடுகிறான்? நான் தமிழன் என்கிற பெருமிதத்திலும் திமிரிலும் தான் இந்த 234 தொகுதியிலும் தனித்து போட்டியிடுகிறேன். எந்த நம்பிக்கையில் போடுகிறாய் சீமான்? வந்தவன் போனவனுக்கெல்லாம் வாக்கு செலுத்தி வாழவும் ஆழம் வைத்த அழகு பார்த்த எனது அருமை பெற்றோர்கள், என் உடன் பிறந்தவர்கள், அவர்கள் சொந்த பிள்ளைகளை கைவிட்டு விட மாட்டார்கள் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையில் தான் தனித்து போட்டியிடுகிறேன். மற்றவர்களெல்லாம் கட்சி தலைவர்களோட கூட்டணி, 8 கோடி தமிழ் மக்களோடு கூட்டு வைத்து தேர்தலை சந்திக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். எனவே என் பேரன்பிற்கினிய பெற்றோர்களே, என் அன்பு தம்பி தங்கையிலே, உயிருக்கு மேலான எனது உடன் பிறந்தவர்களே, உங்களின் மதிப்புமிக்க வாக்கை எளிய மக்கள் எங்களுக்கு தந்து நமது வெற்றியை உறுதி செய்யுங்கள்.